இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கரங்களை நல்ல மேலே உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 2வது மாதத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதாவது 2 காரியத்தை இந்த இடத்திலே தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஹல்லேலூயா. தாவீது தனக்குள்ளாகவே இந்த ஒரு வார்த்தையை அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். என்னன்னா, என் ஆத்துமாவே நீ ஆண்டவரை நோக்கி பார்த்து நீ என்ன பண்ணு, அமர்ந்திரு என்று சொல்லி. ஹல்லேலூயா. உலக மனிதனை நோக்கி பார்க்காதே, பிறரை நோக்கி பார்க்காதே, அல்லது மற்றவர்களை நோக்கி பார்க்காதே, நீ ஆண்டவரை மாத்திரம் நீ நோக்கி பார்த்து நீ அமர்ந்திரு என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது, அவர் எதற்காக இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான் எதிர்பார்க்கிற காரியம், நான் நம்புகிற காரியம், நான் விசுவாசிக்கிற காரியம், நான் எதிர்நோக்கி காத்திருக்கிற காரியம், அது கர்த்தருடைய கரத்திலே இருந்து மாத்திரம் வரும் என்பதை தாவீது அறிந்தவராக இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கொடுக்கிறவர் இயேசுவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புகிற காரியத்தை கொடுக்கிறவர் என் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலக மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீது பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீது பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஒரு மாதத்திலே முழுமையாக நீங்கள் ஆண்டவரை நீங்கள் நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் முழுமையாக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளுங்கள் ஐயா, நீங்கள் நம்புகிற காரியம், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தருடைய கரத்திலே இருந்து மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? இந்த காரியத்தை நம்புகிறோமா? ஐயா, நான் எதிர்பார்க்கிறது என் இயேசுவாலே மட்டும்தான் வரும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஐயா, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ தேவைகள், ஒவ்வொரு நாளும் எத்தனையோ எதிர்பார்ப்புகள். காலை கண்ணு திறக்கும் பொழுது அந்த நாளுக்குரிய தேவைகளை நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் பயப்படுகிறது, நமக்குள்ளாக ஒரு படபடப்பு வருகிறது. ஏன் இந்த நாளிலே இப்பேற்பட்ட தேவைகளை எப்படி என்னால் சந்திக்க முடியும் என்று சொல்லி. ஆனால் அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா, ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் இந்த பயங்கள், எப்பொழுதெல்லாம் ஒரு பதற்றம், எப்பொழுதெல்லாம் எதிர்காலத்தினுடைய ஒரு கவலை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதோ, தாவீது தனக்குள்ளாக சொன்னது போல நீங்கள் உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளாக நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. ஐயா, அறிந்து கொள்ள வேண்டும், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் வரும் பொழுது நீ இங்கேயும் அங்கேயும் ஓடாதபடிக்கு, எந்த ஒரு இடத்தையும் நோக்கி பார்க்காதபடிக்கு நீ கர்த்தருடைய சமூகத்திலே நீ அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்திலே நீ அமர்ந்திருக்கும் பொழுது அறிந்து கொள்வாய் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுபவித்தவனாக இந்த நாளிலே நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில்
இருக்கிற தேவைகள் என்ன என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய பேராயத்தில் 4 இடத்திலே ஆலய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தேவைகள் என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் போதகர்கள் பணத்துக்காக அவர்கள் கால் செய்யும் பொழுது நான் விசுவாசத்தோடு கூட நான் சொல்லுகிற ஒரு காரியம், அடுத்த வாரம் நிச்சயம் உங்களுடைய ஏரியா அக்கௌண்ட்டில் இந்த பணம் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும் என்று சொல்லி ஒரு ஆணித்தரமாக உறுதியாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட நான் சொல்லிவிடுவேன். ஆனால் சொல்லிட்ட பின்பு எனக்குள்ளாகவே நான் சொல்லிக்கொள்வது உண்டு, இந்த ஒரு விசுவாச வார்த்தை எங்கிருந்து வந்தது என்று தெரியல, ஆனால் கர்த்தர் இதை வார்த்தையே என்னுடைய வாயிலிருந்து புறப்பட செய்தார். சொன்னவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னவர் செய்கிறவராய் இருக்கிறார். அந்த விசுவாச வார்த்தையை நான் தைரியத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட சொல்லும் பொழுது நான் சொன்ன நாளுக்குள்ளாகவே கர்த்தர் ஒவ்வொரு முறையும் பல லட்சங்களை சந்தித்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத மனிதரிடத்திலிருந்து தொலைபேசி வரையும், ஐயா இந்த இடத்துல இந்த ஆலயத்திற்கு இந்த தொகையை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்புகிறது யாராலே வரும்? கர்த்தராலே வரும் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா அறிந்து கொள்ள வேண்டும், நீ ஓடுகிற ஓட்டமும் நீ உழைக்கிற உழைப்பும் ஒரு நாளும் வீண் போகாது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நாளும் வீண் போகாது ஐயா. ஏனென்று சொன்னால் உன்னுடைய உழைப்பை தேவன் அறிந்திருக்கிறார். நீ யாரை நம்பி நீ ஓடுகிறாய் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய விசுவாசத்தை அவர் அறிந்திருக்கிறபடியினாலே நீ அமர்ந்திருந்து அவரை நோக்கி நீ பார்க்கும் பொழுது நீ நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. யோசுவா 3ஆம் அதிகாரம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த யோர்தானுக்கு வந்த பொழுது அவர்கள் பார்க்கிற ஒரு காரியத்தை தான் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள், நல்ல இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தரின் மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் அது பட்டவுடன் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தருடைய பெட்டியை சுமந்து வருகிறார்கள். யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. என் வேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்களுடைய பாதங்கள் கால்கள் அந்த தண்ணீரின் ஒரு ஓரத்திலே பட்ட பொழுது அது ஒரு குவியலாக குவிந்து நின்றது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதற்காக இந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன் என்று சொன்னால், மோசேக்கு பின்பதாக யோசுவா இந்த ஜனங்களை நடத்தும் பொழுது அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா, யோசுவா 100% ஆண்டவரை மாத்திரமே நம்பியிருந்தான். ஹல்லேலூயா. தனக்கு முன்பதாக நடத்தின மோசையோடு கூட இருந்து அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும்
அநேக கர்த்தரின் வழிநடத்துதலையும் யோசுவா கண்டிருந்தாலும் அறிந்து கொள்ள வேண்டும், யோசுவாவின் நம்பிக்கை யார் மீது இருந்தது என்று சொன்னால் கர்த்தர் மீது மாத்திரமே இருந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 7ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது, இன்று கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னது? அவருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதே நீங்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அதோடு கூட அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த ஒரு வார்த்தையை யோசுவா என்ன பண்ணாரு? நம்பினார், விசுவாசித்தார். ஹல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசமானது அற்புதத்தை, அதிசயத்தை காண செய்ததையா. ஹல்லேலூயா. கர்த்தரை நீ நம்பும் பொழுது, அவரை நீ சார்ந்திருக்கும் பொழுது, அவரை நீ விசுவாசித்திருக்கும் பொழுது கர்த்தரின் மகிமையை நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசாரியர்களுடைய பாதங்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட பொழுது அது குவியலாக நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நீ நம்பும் பொழுது இப்பேற்பட்ட அதிசயத்தையும் இப்பேற்பட்ட அற்புதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும் ஐயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் ஐயா. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார் ஐயா. காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டு முதல் நாளிலே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை கோடா கோடியாக பெருக செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கை கொடுத்திருந்தால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவரை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தரின் மகிமையை நீ காண்கிறவராய் இருப்பாய். கர்த்தருடைய கரத்தை உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ காண்கிறவனாய் இருப்பாயா. ஒரு நாளும் கர்த்தரின் வார்த்தை என்ன பண்ணாது? பொய் சொல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள் நிச்சயம் கர்த்தராலே உயர்த்தப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதாவது இந்த வட மாநிலத்தினுடைய ஊழியங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கடந்து செல்லும் பொழுது, அதாவது கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்தியா முழுவதும் கர்த்தர் நமக்கு 10,000 திருச்சபைகளை நமக்கு கொடுத்திருந்தாலும், அதாவது இந்த வட மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திற்கு நான் கடந்து செல்லும் பொழுது அந்தந்த மாநிலத்திற்காக ஊழியர்கள் இணைந்து செபிக்கும் பொழுது எங்களுக்குள்ளாக இருந்த ஒரு பாரம் என்னன்னா, பீகாரை குறித்ததான அதிகமான ஒரு பாரம் இருந்தது. ஏனென்று சொன்னால், அதாவது பீகாரிலே ஈசியினுடைய ஊழியங்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தாலும் அந்த இடத்துல, அந்த மாநிலத்தில் ஈசியைக்கென்று இருக்கிற திருச்சபை ஒரே ஒரு திருச்சபை தான். ஒரே ஒரு திருச்சபை தான் அந்த முழு மாநிலத்திலேயே ஈசியைக்கென்று இருக்கிறது. இதற்காக அநேகர் செபித்திருக்கிறார்கள். இடத்தை வாங்க வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வெளிநாட்டு பங்காளர்கள் இந்தியாவுக்கு வந்த பொழுது அவர்கள் லட்சங்களை கொடுத்திருக்கிறார்கள், கோடிகளை கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு தடை வந்து அந்த இடத்துல கட்ட முடியாமல் போய்விடும்.
இது ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள் இல்லை, 20 ஆண்டுகளுக்கு மேலாக இதுதான் நிலைமை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் ஜெபத்திற்காக கூடுகிறார்களோ, பேராய அளவிலே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 6 மணிக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த கூடுகையிலே இதற்காக அதிகமாக அவர்கள் பாரப்பட்டு செபித்திருக்கிறார்கள். அதனுடைய நம்பிக்கை, அதனுடைய பலன் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கடந்த நாளிலே கர்த்தர் ஒரு புதிய தரிசனத்தை பீகாருக்கு என்று கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 23ஆம் தேதி நடந்த அந்த ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங்கில் பார்க்கும் பொழுது, அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளிலே 100 திருச்சபைகளை கட்ட கர்த்தர் கிருபை செய்ய வழிகளை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளிலே 100 திருச்சபைகளை பீகார் மாநிலத்திலே கட்ட கர்த்தர் வழி வாசல்களை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது திருச்சபைகள் இல்லாமல் இல்லை. அதாவது 150, 200, 250 கூடுகைகளாக, அதாவது விசுவாசிகள் இணைந்து ஆராதிக்கிற அந்த ஒரு ஆராதனையானது பள்ளிகளிலும் இல்லங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு திருச்சபை, ஒரு சாலிட் திருச்சபை நமக்கு என்ன பண்ணலை, பீகாரில் இல்லை. ஆனால் கர்த்தர் அதற்கான வழிகளை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, தரிசனத்தோடு கூட கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அவரை நம்பும் பொழுது காலங்கள் தாழ்த்தலாம் அல்லது காலங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் கர்த்தரின் வாக்கு ஒரு நாளும் பொய் சொல்லாதையா. ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிறவராக இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, 10 திருச்சபைகளை கட்ட ஒரே நபர் முன் வந்திருக்கிறார். 10 திருச்சபையை கட்ட ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு குடும்பம் முன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு திருச்சபையை கட்ட பீகாரிலே கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த ஒரு குடும்பம் 1 கோடி ரூபாய் கொடுக்க முன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பீகார் மாநிலம் நம்முடைய டெல்லி பேராயத்திற்குள்ளாக இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான எனக்குள்ளாக சந்தோஷமான ஒரு செய்தி என்னென்னா, கர்த்தர் அடுத்த 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக வாரந்தோறும் ஒரு பிரதிஷ்டையை காண கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நினைக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அடுத்த 6 மாதத்திற்குள்ளாக இந்த பணிகளை முடித்து, ஆலயத்தினுடைய அந்த லொக்கேட் செய்கிற பணிகளை ஆரம்பித்து, கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயம் வாரந்தோறும் ஒரு திருச்சபையை பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார் ஐயா. ஆண்டவரை நீ நம்பும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நீ விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரை நீ சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஊழியர்களாக எங்களுக்கு இது ஒரு பெரிய உற்சாகத்தை தருகிறது. அடுத்த ஆண்டு 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜார்க்கண்டிலே 1000 திருச்சபைகளை கட்டி முடிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. திருச்சபை என்று சொன்னால் இல்ல திருச்சபைகள் அல்ல. நான் திருச்சபை என்று சொல்லும் பொழுது அது ப்ராப்பர் ஒரு கட்டிடமாக நான் குறிப்பிடுகிறேன். அந்த 1000 திருச்சபைகளை கட்டுகிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம் தாங்க, நம்பிக்கையும் விசுவாசமும் தரிசனமும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியத்திலே கர்த்தர் இப்படியாக மகிமையான காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிச்சயம் செய்ய முடியும் ஐயா. உங்களை ஊக்குவிக்கும் விதமாக நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ ஆண்டவரை நீ நம்பும் பொழுது, கர்த்தரை நீ நம்பும் பொழுது
மகிமையான காரியத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், தேவைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கர்த்தர் மகிமையான காரியத்தை என்ன பண்ணுவார்? செய்வார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 29:25 நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ ஆமென் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பும் பொழுது நீ எங்கே வைக்கப்படுவாய்? கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுவோமா? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பும் பொழுது உன்னுடைய இடம் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஐயா. நீ கர்த்தரை நம்பும் பொழுது அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். நீ நம்புகிறதற்கு, நீ விசுவாசிக்கிறதற்கு அங்கீகாரமாக அவர் உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 91:14 ஒருவர் வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை எங்கே வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. ஐயா, நீங்களும் நானும் யாருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம்? கர்த்தரின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரா? உயர்ந்த அடைக்கலத்தில் அமர செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, பிரச்சனைகள் வரும், நான் சொன்னது போல பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் உங்களுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கணுங்க? கர்த்தர் மீது மாத்திரமே இருக்கணும். ஹல்லேலூயா. பவுலினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது பவுல் கடந்து சென்ற பாதைகள் கடினமான பாதைகள், கடந்து சென்ற பாதைகள் வேதனையான பாதைகள். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் அடிக்கப்பட்டேன், உடைக்கப்பட்டிருக்கிறேன், நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்கிறேன், சிறைச்சாலையிலே என்னை போட்டிருக்கிறார்கள், இழிவான வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள், என்னை கேவலப்படுத்தும் வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள். ஏன்? என்னுடைய அர்ப்பணிப்பையே அவர்கள் இழிவுபடுத்தும் விதமாக என்னை உதாசீனப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய நம்பிக்கை இயேசுவின் மாத்திரமே இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் நாம் கொலோசியர், பிலிப்பியர், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் பிலிப்பியர் 4:13 நாம் பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னதுங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம் நம்ம? வித் கிரைஸ்ட் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ். எல்லா காரியங்களையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நம்மை பலப்படுத்துகிறது யாருங்க? நம்மை பலப்படுத்துகிறது யாரு? கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் காலத்திலே பவுல் ஆனவர் இயேசுவை முழுமையாக நம்பினார். பாடுகளின் காலங்களிலே பவுலானவர் முழுமையாக ஆண்டவரை நம்பினார். நீங்கள் 11-12 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். 11 என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் நல்ல இந்த வசனத்தை கவனிங்க.
நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்பியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுகிறது யாருங்க? பவுல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் மன ரம்பியமாய் இருக்க நான் என்ன பண்ணேன்? கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அப்படின்னா உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும் பொழுது நீ எப்படி இருப்பாய்? மனரம்பியமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. நீ ஆண்டவரை நீ நம்பும் பொழுது நீ என்ன பண்ண மாட்ட? குறை சொல்ல மாட்ட. ஆண்டவரை நீ நம்பும் பொழுது குறைகளை நீ என்ன பண்ண மாட்ட? பார்க்க மாட்ட. ஆண்டவரை நீ நம்பும் பொழுது நீ என்ன பண்ண மாட்ட? சோர்ந்து போக மாட்ட. ஆண்டவரை நீ நம்பும் பொழுது உன்னுடைய விசுவாசம் பெருகுகிறதா இருக்கிறது. ஆண்டவரை நீ நம்பும் பொழுது உன்னுடைய நம்பிக்கை பெருகுகிறதா இருக்கிறது. அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா. இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனென்று சொன்னால் எல்லா நிலைமையிலும் மன ரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு நிறைவு நமக்கு இருக்காங்க? உங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன், இருக்கா? எல்லா நிலைமையிலும் மனரம்பயமாக இருக்க நம்ம கற்றுக்கொண்டோமா? கொஞ்சம் குறை இருந்தால் நம்ம அறியாமலே என்ன வருதுங்க? கோபம் வருது. நம்ம அறியாமலே என்ன வருது? எரிச்சல் வருது. ஏன் சொல்லுங்க? ஏன்? திருப்தியாக நம்ம என்ன பண்ணுறோங்க? எப்பவுமே இருக்கணும்ன்ட்டு ஆசைப்படுறோம். புரியுதுங்களா? திருப்தியாக இருக்க நம்ம என்ன பண்ணுறோம்? ஆசைப்படுறோம். நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. ஆண்டவர் சில நேரத்தில் கடினமான பாதையிலே நாம் நடத்தும் பொழுது அந்த பாதையிலும் நடக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கடினமான தாழ்வான பாதையிலே நீ நடந்தாலும் நீ தனியாக அல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீ உன்னுடைய தாழ்வின் பாதையிலே நடக்கிறாய் என்று சொன்னால், நீ உன்னுடைய தாழ்வின் பாதையிலே நீ நடக்கிறாய் என்று சொன்னால் நீ தனியாக அல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன தாழ்வான பாதை என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? அறிந்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. என்ன கடினமான பாதை என்பதை யார் அறிந்திருக்கிறார்? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ தனியாக அல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது இதை அனுபவித்தவராக சொல்கிறாரு, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நீ உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை தேடி வரும் ஐயா. நீ மேன்மையான இடத்தில் இருக்கும் பொழுது மனிதர்கள் உன்னை தேடி வருவார்கள். ஆனால் நீ தாழ்மையான இடத்திலே நீ இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகிறவர் இயேசுவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தனிமையின் பாதையிலே நடக்கும் பொழுது, கடினமான பாதையிலே நடக்கும் பொழுது, எல்லோராலும் இழிவெடுத்தப்பட்டு எல்லோராலும் இழிவாய் பேசப்பட்டு நடத்தப்படுகிற அந்த ஒரு பாதையாக இருந்தாலும் நீ தனியாக அல்ல, அந்த ஒரு பாதையிலும் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஐயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு நாளும் மறக்காதீங்க ஐயா. எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? மனரம்பியமாக என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எது எப்படி இருந்தாலும், வீட்டில் 3 வேளை ஆகாரம் இருந்தாலும் எப்படி இருக்கணுங்க? சந்தோஷமாக மனரம்பியமாக இருக்கணும். 2 வேளை தான் ஆகாரம்னா அதுலேயும் என்ன பண்ணணுங்க? மனரம்பியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சேலரியில் நீங்கள் என்ன பண்ணணுங்க? மனரம்பியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணுங்க? மனரம்பியமாக இருக்கணும். ஹல்லேலூயா.
இங்கும் அங்கும் நாம் பார்த்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஒரு நாளும் நமக்கு என்ன பண்ணாதுங்க, அந்த நிறைவு வராது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் படித்திருக்கிற படிப்புக்கும் நீங்கள் கரத்தில் வச்சிருக்கிற டிகிரிக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதித்திற்கும் கையில் வருகிற பணத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? சொல்லுங்கள், ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? யோசிச்சு பாருங்கள், ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? எப்படியோ போய் எப்படியோ என்ன பண்ணியிருப்போம், எங்கெங்கேயோ போய் ஏதோ ஒரு ஊர் நாட்டில் இருக்க வேண்டியவங்க எப்படியோ கடவுள் கிருபையில் தப்பி தவறி என்ன பண்ணியிருக்கோம், டெல்லி வரைக்கும் வந்திருக்கிறோம். வந்த நம்மை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதித்து மேன்மையாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை டெல்லி பக்கமே வரலன்னா நிலைமை என்ன? யோசிச்சு பாருங்க, நிலைமை என்ன? ஊரில் தான் எங்கேயாவது ஓலை குடிசை வீட்டில் வாழ்க்கையை கழிச்சிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஐயா, அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ அவரை நம்பும் பொழுது அவர் ஒருபோதும் உன்னை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். நீ இப்போ இருக்கிற நிலைமையை கண்டு நீ துக்கப்படுகிறாய் என்று சொன்னால் கர்த்தருடைய நன்மையை நீ இன்னும் அறிந்து கொள்ளும் விதமாக அறிந்து கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற இடத்தை வைத்து, கர்த்தர் உன்னை அமர வைத்திருக்கிற இடத்தை நீ நினைத்து நீ இன்னமும் வேதனைப்பட்டு கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் விதமாக நீ என்ன பண்ணல, அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. மன ரம்பியமாக இருக்க நீங்கள் என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லப்படுகிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அடுத்த வரி என்ன சொல்லுகிறது, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. இந்த போதனை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க, புரியுதுங்களா? நான் ஊழியர்களுடைய கருத்தரங்கிலே கூடுகையிலே நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, எப்பவுமே நீங்கள் இந்த ஷாலையும் இந்த பொக்கேவையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. கடினமான ஒரு சில வார்த்தைகளை பேசினாலும் அதையும் என்ன பண்ணணும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். எப்படி நீங்கள் உங்களுக்கு வருகிற அந்த நல்ல பொன்னாடைகளையும் பொக்கேயும் ஷாலையும் ஏற்றுக்கிறீங்களோ அதே போல் இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும். புரியுதுங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இது என்னுடைய போதகர்களுக்கு சொல்லுகிற நல்ல ஒரு ஆலோசனையாக இது இருக்கிறது. வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மளை மேன்மைப்படுத்தே பேசணுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, எதிர்பார்க்கக்கூடாது. உங்களை ஒரு சிலர் இழிவாக பேசுவாங்க, ஒரு சிலர் அவமானப்படுத்தி பேசுவாங்க, ஒரு சிலர் பின்பதாக பேசுவார்கள், கீழ்த்தனமாக பேசுவார்கள். எல்லாம் உங்கள் காதுக்கு வரதான் செய்யும். அதையும் என்ன பண்ணணும், பெருந்தன்மையோடு ஏற்றுக்கணும். புரியுதுங்களா? ஏனென்று சொன்னால் தீமையால் ஒரு நாளும் உங்களால் வெல்லவே முடியாது, நன்மையால் மாத்திரம்தான் வெல்ல முடியும். இதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருக்கணும், மன ரம்பியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்ந்திருக்கவும் தெரியணும், அடுத்து வாழ்ந்திருக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். ஐயா, ஒருத்தர் உங்களை உயர்த்தி பேசுகிறார்கள் என்று சொன்னால் எந்த புன்னகையோடு கூட எதிர்பார்த்து அதை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அதே நிலைமையில் தான் ஒருத்தர் நம்மளை தூஷித்தாலும் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரா, நம்மளை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மை இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரா,
உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு குணம் எதுங்க? எது? தாழ்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனத்தாழ்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தாழ்மை என்பது வெளியே வேஷமாக காட்டுறதில்லை, மனதளவில் நீங்கள் என்ன பண்ணணும்? தாழ்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் முழுமையாக உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்களை தரை மட்டும் நீங்கள் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்து மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாழ்மைன்ற வார்த்தை தான் ஒரு சிலருக்கு ரொம்ப கசப்பான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஏன்? தாழ்மை இருக்கவே எனக்கு தெரியாதையா. சார்ட்டர்ட் ஃப்ளைட்லேயே நம்ம சுற்றி பழகிட்டோம்ல, இல்லை? எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா. எந்த சூழ்நிலையிலே நீ எப்பேற்பட்ட பாதையிலே நீ கடந்து சென்றாலும் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உன்னை அந்த பாதையிலே நடத்துகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்களிலே உன்னை தாழ்மை கற்றுக் கொடுக்கும்படியாக, உனக்கு தாழ்மை உணர்த்தும்படியாக அவர் நடத்துகிற பாதைகள் கடினமாக இருந்தாலும் அதையும் நீ என்ன பண்ணணுங்க? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல அமர செய்கிறார். கர்த்தரை நீ நம்பும் பொழுது கர்த்தருக்குரிய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். கர்த்தரை நீ நம்பி தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் அமர செய்வேன். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்வோமா? சங்கீதம் 62:5 எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 62:5 சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. இன்னொரு முறை வேதத்தை பார்த்து சத்தத்தை உயர்த்தி இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாகவே நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி நீ பார்த்து என்ன பண்ணு? அமர்ந்திரு. ஏனென்று சொன்னால் நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த ஒரு நம்பிக்கையோடு, இந்த ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த ஒரு மாதத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் நாளிலே இந்த ஒரு வசனத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒரு அறிக்கையாக செய்து, இதை வெறும் வாசிக்கிறது மாத்திரமல்ல, இதை வெறும் படிக்கிறதாக மாத்திரமல்ல, இதை வாசிக்கும் பொழுது நான் நம்புகிறது என் இயேசுவாலே நிச்சயம் எனக்கு இந்த மாதம் கிடைக்கும் வரும் என்பதை வீர விசுவாச அறிக்கையோடு கூட நீ செய்யும் பொழுது இந்த மாதத்தினுடைய தேவைகளை கர்த்தர் உனக்கு சந்தித்து உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். தேவைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கலாம்யா, லட்சங்களாக இருக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதம் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாயை நான் இந்த வருகிற வாரத்தில் ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்காக அனுப்ப வேண்டும். ஆனால் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50,000 கூட இல்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, 5ஆம் தேதிக்குள்ளாக ஆலயத்தினுடைய கட்டுமான பணம் உன்னுடைய கரத்திற்கு வந்து சேரும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நன்மையை நான் ருசி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய நன்மையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய நன்மையின் மூலமாக நான் ருசி பார்த்து கொண்டிருக்கிறேன். அதையே இந்த நாளிலே உங்களுக்கு செய்தியாக நான் கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்ததை பகிர்ந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி விசுவாசித்து வாசிக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு,
நான் நம்புகிறது அவராலே வரும்.